நெல்லை நாங்குநேரி பெரும்பத்து கிராமத்தில் 4 மணி நேரம் ஆகியும் அந்த கிராமத்தில் மக்கள் வாக்களிக்க வரவில்லை. நாங்குநேரி பெரும்பத்து கிராமத்தில் மக்கள் வாக்களிக்காமல் புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். 4 மணி நேரமாகியும் தற்போது வரை ஒருவர் கூட வாக்களிக்கவில்லை என்ற செய்தியை பார்க்கிறோம். நெல்லை நாங்குநேரி பெரும்பத்து கிராமத்தில் 4 மணி நேரமாகியும் வாக்களிக்க மக்கள் வராத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இரட்டை கொலையை கண்டித்து தேர்தலை அந்த மக்கள் புறக்கணிப்பதாக தெரிகிறது. நெல்லை நாங்குநேரி பெரும்பத்து கிராமத்தில் 4 மணி நேரமாகியும் ஒருவர் கூட வாக்களிக்க வராத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு வாக்குச்சாவடி என்பது வெறிச்சோடி காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டுமே அங்கு அமர்ந்திருக்கிறார்கள். வாக்குச்சாவடி வெறிச்சோடி இருக்கிறது. நெல்லை நாங்குநேரி பெரும்பத்து கிராமத்தில் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இரட்டை கொலைக்கு நீதி கேட்டு தேர்தலை புறக்கணிப்பதாக அந்த மக்கள் அறிவித்துள்ளதாக செய்தியை பார்க்கிறோம். 290 வாக்காளர்களில் இதுவரை ஒருவர் கூட வாக்களிக்கவில்லை என்ற செய்தியையும் பார்க்கிறோம். தமிழகம் முழுக்க 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் தற்போது ஒரு கிராம மக்கள் வாக்குப்பதிவை புறக்கணித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்டு பெறலாம். மருதுபாண்டி, தற்போது ஒருவர் கூட வாக்களிக்கல அப்படிங்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. ஏன் அந்த மக்கள் வாக்களிக்கல? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பத்து கிராமத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இரட்டை கொலை என்பது நடைபெற்றது. இந்த சம்பவத்து குறித்து அந்த பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த பகுதியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிலவுகிறது. ஆகையால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று அந்த பொதுமக்கள் கூறி தொடர்ந்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இருப்பினும் வருவாய்த்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வந்தார்கள். பேச்சுவார்த்தை உடன்படாமல் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பு அதிகாரி நேரில் வந்து எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், எங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அதன் பிறகுதான் நாங்கள் வாக்களிப்போம் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். அதன் காரணமாக காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒருவர் கூட வாக்களிக்காத நிலைதான் என்பது நிலவி வந்தது. இந்த நிலையில் சரியாக 11 மணி அளவில் பெரும்பத்து கிராமத்திற்கு மிக அருகே இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் என்ற ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வாக்களிப்பதற்காக வந்திருந்தார். மேலும் அந்த பெண்ணை வாக்களிக்க கூடாது என தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், பெண்கள் தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார்கள். இருப்பினும் அவர் பதட்டமான வாக்குச்சாவடி என்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த பெண்ணை உள்ளே அனுமதிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு அந்த பெண்ணை வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டு வாக்கு செலுத்தினார். இருப்பினும் வாக்கு செலுத்திவிட்டு வெளியே வந்த அந்த பெண்ணை அந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் இளைஞர்கள் விரட்டி சென்று அடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். தாக்க முயற்சி செய்ததன் காரணமாக அந்த பெண்ணிற்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டு திடீரென ஓடத் தொடங்கினார். உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அந்த பெண்ணை பத்திரமாக மீட்டு தற்போது காவல்துறை வாகனம் மூலம் அந்த பகுதியிலிருந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். தாங்களுக்கு விருப்பமில்லை என்றால் ஓட்டு செலுத்த வேண்டாம், ஆனால் ஓட்டு செலுத்த வரக்கூடியவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு சட்டப்படி குற்றம், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து உங்களோட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் காத்திருங்கள், அதுவரை மற்றவர்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என அறிவுரை வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து தற்போது வரை இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட ஓட்டு போடவில்லை. இருப்பினும் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஓட்டு இருந்ததன் காரணமாக அந்த கிராமத்திலிருந்து வந்து ஒரு பெண் மட்டும் தற்போது ஓட்டு செலுத்தியிருக்கிறார். மேலும் தற்போது மற்றொரு கிராமத்தைச் சேர்ந்த இன்னொரு இளைஞரும் ஓட்டு செலுத்த வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அவரும் இன்னும் சற்று நேரத்தில் ஓட்டு செலுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, பிரச்சனைகளையும் தாண்டி ஓரிருவர் வாக்கு செலுத்த வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. பெரும்பாலான கிராம மக்கள் வாக்குப்பதிவை புறக்கணிச்சிருக்கிறாங்க. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி.